ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லோட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 38வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, நாம் ஒரு ஒழுக்கமாக முன்மாதிரியாக வாழ வேண்டும். இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒரு முன்மாதிரியாக ஒழுக்கமாக வாழ வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன சட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ போல நம்ம ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தான் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா, தீத்து 1வது அதிகாரம் 16வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனால் கிரியினாலே அவரை மறுதளிக்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தீத்து 1வது அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரிகைகளினாலும் அவரை மறுதளிக்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் வாசிட்டு ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை எங்கே இருக்குன்னா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏசப்பா சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறாருன்னா, இந்த கதை என்ன சொல்கிறாருன்னா, இந்த கதையில் எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களின் மேல் வரும்போது நீங்கள் அதாவது யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தே எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒரு விஷயம் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சீஷர்கள் எல்லாரும் பூமிக்கு உலகமே சுற்றி சேர்ந்து ஒரு சாட்சியா வாழ்ந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு குட்டி கதை இதுல ஒரு சின்ன தாட்ஸ் கூட ஷேர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அநேகர் பார்த்தா இந்த தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சிம்பிளா சொல்ல போனா நாம் சாட்சியாக வாழ வேண்டும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தாட்ஸ், நம்ம சாட்சியாக வாழணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அதை கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சபைகளில் சர்ச்சஸில் பார்த்து என்ன சாட்சி சொல்கிறாங்கன்னா, நான் வீடு இல்லாமல் இருந்தேன், ஆண்டவர் வீடு கொடுத்தாரு, நான் வேலை அப்படின்னு சாட்சி சொல்கிறாங்க. சில பேர் என்ன சாட்சி சொல்கிறாங்க, நான் வேலை இல்லாமல் இருந்தேன், ஆண்டவர் 50,000 சம்பளத்தில் வேலை கொடுத்தாரு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, நான் வாடகை வீட்டில் வாடகை கட்டத்தை கூட நான் கஷ்டப்பட்டேன், நீ கடவுளுக்கு சொந்த வீட்டை கொடுத்தாரு சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா சுத்தம் படிப்பே வராது, ஆனால் நான் MBS முடிச்சு ஒரு பெரிய டாக்டராக இருக்குன்னு சில பேர் சாட்சி சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சபையில் வந்து இதெல்லாம் சாட்சி சொல்கிறாங்க, ஒவ்வொரு சபையில் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், ரொம்ப வியாதியில் இருந்தேன், கடவுள் ஏசப்பா நம்பி வந்தேன், இன்னைக்கு நான் வியாதி சுகம் பெற்றேன்னு சாட்சி சொல்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க, நான் கடவுளுக்காக நினைப்பேன்,
1,00,000 தான் நான் காணிக்க விதைச்சேன். ஆனால் கடவுள் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1,00,00,000ல சொந்த வீடு கொடுத்தாரு, கூட காசு ஆஸ்வதித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அநேகம் என்ன பண்றாங்க, இந்த இந்த பூமிக்குரிய காரியங்களே என்ன பண்றாங்க, இதுதான் சாட்சி சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சபைகளில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிற அநேக சபை சர்ச்சஸ்ல பார்த்தீங்கன்னா இதான் சாட்சி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சாட்சி. இது சாட்சி நேரம் தான் இதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் குழந்தை இல்லாமல் வந்த கடவுள் எனக்கு குழந்தை கொடுத்தாரு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாக இருந்தேன், கவர்மெண்ட் வேலை கொடுத்தாரு கடவுள் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா 1 Corinthians 14வது அதிகாரத்துல 19வது வசனம் பார்த்தீங்கன்னா, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் பட்டத்துல இருந்தா நம்மை காட்டு பதில் ஒருவரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்னன்னா இவங்க எதுக்கு சர்ச்சுக்கு வராங்கன்னா, எதுக்கு ஏசப்பா நம்புறாங்க, ஏசப்பா ஏன் ஏற்றுக்கொள்றாங்கன்னா, இந்த பூமியில ஆசிரமா இருக்கணும், வியாதி இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, சொந்த சந்தோஷம் நல்லா சகலம் நம்ம சம்பூர்ணமா நல்லா செழிப்பா நல்லா ஒரு நிம்மதியா ஒரு நல்ல ஒரு லக்ஸரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு 4 பேர் மதிக்கத்தக்கதாக நம்ம என்ன பண்ண நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழணும். இதுக்காக தான் ஏசப்பா தேடி வர ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சர்ச்சுனா கொடுங்கனா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சர்ச்சு பாஸ்டர் என்ன சொல்றாங்க, இது அவங்களே தான் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், விசுவாச பிள்ளைங்களே தான் சொல்றாங்க, நீங்க வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வியாதியா வாங்க எங்க சர்ச்சில் வாங்க, கடவுள் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, உங்களுக்கு வேலையிலேயே கடை சர்ச்சுக்கு வாங்க அற்புதம் செய்வாரு, உங்களுக்கு வீடுலேயே சர்ச்சுக்கு வாங்க அற்புதம் ஏசப்பா அற்புதம் செய்வாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பாடு என்ன சர்ச்சுக்கு வாங்க உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, நீ சாட்சியா இருக்குன்னு சொல்லிட்டு இதை தான் ஃப்ரெண்ட்ஸ். அநேகர் வந்து நம்ம சபை பாஸ்டர் நிறைய அநேக சபை பாஸ்டர் எல்லாரும் குறை சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், குறை சொல்ல விரும்பல நிறைய பேர். ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் ஒரு 70% இப்படி தான் சொல்றாங்க, நீங்க எல்லாம் நம்பி வாங்க கடவுள் நம்பி வாங்க ஒரு தருவாரு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தருவாருன்னு சொல்லி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பொய்யான வாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், பொய்யான காரியம். அநேகர் இதை தான் சாட்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இம்மைக்காக மாத்திரம் சாட்சி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாட்சி என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்சி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாட்சி வந்து என்னன்னா ஏசப்பா சொல்றாரு அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, நீங்கள் பரிசுத்தாவின் வரும்போது பூமி எங்க சமாரியாலும் யூதாவிலும் பூமிக்கு கடைசி பரி சாட்சியில இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாட்சி வந்து இந்த இதெல்லாம் சாட்சியில ஃப்ரெண்ட்ஸ். இது இம்மைக்காக நம்ம செஞ்ச அற்புதம் செஞ்ச நன்மைக்காக நம்ம இது சாட்சி சொல்றது, இது சாட்சியில ஃப்ரெண்ட்ஸ். சாட்சி நம்ம வாழ்க்கை சாட்சியமான ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு ஈஸியா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இப்போ நம்ம வேலை செய்யற இடத்துல மேலதிகாரி நம்மளை 10-20 பேர் 30 பேர் மத்தியில் நம்மளை அவமானப்படுத்தும் போது, நம்மளை கேவலப்படுத்தும் போது, நம்ம தவறு செஞ்சிருக்க மாட்டோம், நம்ம அசிங்கப்படுத்தும் போது கேவலப்படுத்தும் போது அந்த டைம் நம்ம எதிர்த்து பேசாம அமைதியா இருந்து நம்ம சகிச்சு போற போது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான சாட்சி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ வேலை செய்வாங்க தவறா ஒரு 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல நம்ம மனசு அடிச்சுக்கோ 2000 எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இதுவான நான் செஞ்ச கூலி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார் 2000 எக்ஸ்ட்ரா சார் தாங்க சார், இது எனக்கு சேர வேண்டிய காசு சார், இது உங்க காசு வச்சுங்க சார் சொல்லிட்டு அப்படி அந்த பணாசை வெறிக்கிற பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உண்மையான சாட்சி ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல என்ன பண்ணோம், சகிச்சோம், அது சாட்சி. இது பணாசை நம்ம வெறுத்து இது சாட்சி ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னொரு சில பார்க்க வாலிப வயசுல வாலிப பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி மாற்று எதிர்ப்பாளரும் ஈர்க்கப்படும் போது ஒரு தவறு செய்யவே தூண்டுற தவறு செய்ய கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல ஐயோ இது கத்து யோசிப்பு போல இது கத்து பிரியமானது கிடையாது, நான் விலகி போயிடுறேன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அந்த நபரை விட்டுட்டு அந்த ஆண் பிள்ளையோ அந்த பெண் பிள்ளையை விட்டுட்டு நம்ம விலகி போயிடும் பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான சாட்சி. அது இச்சை இறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த 100 கட்டளைகள் நீங்க பார்த்தே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுபடி வாழ்க்கை சாட்சியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட்டு இம்மைக்காக கடவுள் அது கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தாரு, காட்டை கொடுத்தாரு, வேலை கொடுத்தாரு, காசு கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு, அதான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு சாட்சியா வாழ ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பார்க்காதீங்க பாஸ்ட் நிறைய பாஸ்ட் மாதிரி சொல்றாங்க, என்ன பார்க்காது என்ன பார்த்தா நீங்க வீந்து போயிடுவீங்க, என்ன பார்க்காதீங்க ஏசப்பா ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிறாரா, இல்லை மெட்ராஸ்ல இருக்கிறாரா, இல்லை பெங்களூர்ல இருக்கிறாரா, இல்லை அமெரிக்கா எங்க இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஏசப்பா போய் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூலியமா தான் ஏசப்பா மற்றவர் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா வந்து பரவத்து இருக்காரு, அவர் சீக்கிரமா அவர் வந்து காணப்படாதவர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஏசப்பா பார்த்தா மீசச்சிருந்தாரு அடிச்சிருந்தாரு, அதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து அந்த கிறிஸ்து ஒளிர்த்துவதனுடைய வேஷத்தை தட்டி பிசாஸ்கிரி செய்யறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ஏசப்பா வந்து நம்ம பரவத்து போய் பார்க்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அநேக சொல்றாங்க என்ன பார்க்காதீங்க உங்களை தான் பார்க்கணும். ஒவ்வொரு ஊழியக்காரர் பார்க்கும்போது இவரு அன்பா இருக்காரு, இவர் விசாரிக்கிறாரு, இவர் தாழ்மையா இருக்கிறாரு, இவர் சகிச்சு போறாரு, இவர் பணாசி வெறுக்கிறாரு, இவர் பொருளாசி வெறுக்கிறாரு, இவர் தான் உண்மையான எந்த ஒரு லாப நஷ்டம் இல்லாமல் ஒரு ரூபாய் எதிர்பார்க்காம யார் காசு யார் கூட எதிர்பார்க்க உண்மைதான் ஊழி செய்றாரு. இவர் வேலை செஞ்சு குடும்பம் சாட்சியா வாழறாரு, தன்னுடைய பிள்ளைகளை சாட்சியா வளர்க்குறாரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து தான் அநேக
அநேக ரட்சிக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சாட்சியுள்ள வாக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட்டுவிட்டு எனக்கு காடு கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, அதெல்லாம் சாட்சியில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் பிரோஜனமா இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏசப்போ நம்ம மூலமா தான் வெளிப்படுத்த வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பாட்டு ஃப்ரெண்ட்ஸ்? என்னை காணுவோர் உண்மை காணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்குற நம்ம கிரியைகளை, நம்ம கேரக்டர், நம்ம குணாதிசனை பார்த்து ஓ இவர் டிஃப்ரெண்டா இருக்காரு, ஒரு வளர தெய்வம் உண்மையான தெய்வம் சொல்லிட்டு அன்னைக்கு ரட்சிக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுதான் சாட்சி ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்காக சாட்சி தான் சாட்சியில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் பிரோஜனமா இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஏ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.